நீ எல்லாம் உப்பு போட்டு தான் சோறு திங்கிறியா அப்படின்னு கேட்பா தெரியுமா. எதற்காக உப்பு போட்டு சோறு திங்கிறியான்னு கேட்டால் கொஞ்சமாச்சும் சூடு சொரணம் இருக்கா உனக்கு அப்படின்னு சொல்கிறா இல்லையா. ஆக உப்பு போட்டு சாப்பிட்டோமேனால் அந்த சூடு சொரணை என்பது வந்துவிடும் அப்படின்னு சொல்கிறார். அதன் மூலமாக நம்முடைய அந்த கோபம் என்பது தூண்டப்படும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது தெரியுமா. ஆக உப்பில்லாத பண்டங்களை சாப்பிடும் பொழுது நம்முடைய அந்த உணர்வு அந்த வேகமானது கட்டுப்படுகிறது என்பதுதான் தாத்பரியம். அதனை கட்டுப்படுவது தானே, அதனை கட்டுப்படுத்துவது தானே விரதத்தினுடைய நோக்கமே. நம்முடைய சிந்தனைகள் எல்லாம் இறைவனின்பால் ஒடுங்க வேண்டும். இதுபோக காம குரோத லோப மோக மதமாச்சரியங்கள் என்று சொல்லப்படக்கூடிய அந்த துர்குணங்கள் எதுவும் என்னை அண்டாமல் இருக்க வேண்டும். நான் கோபப்படக்கூடாது, உணர்ச்சி வசப்படக்கூடாது, இந்த காமம் என்பதும் வரக்கூடாது, பேராசை என்பதும் என்னிடத்திலே வரக்கூடாது என்று இறைவனின் பால் பிரார்த்தனை செய்வதுதானே ஒரு விரதத்தினுடைய நோக்கமாகவே இருக்கிறது.